மதுரை மாநகராட்சியில 200 கோடி ரூபாய்க்கு மேல ஊழல் நடந்தும் அது பத்தி எந்த நடவடிக்கையும் எடுக்காம மேயரை காப்பாத்துவதற்காக அவரோட கணவரை கைது பண்ணி திமுக அரசு கண்துடைப்பு நாடகம் நடத்துதுன்னு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்காரு. மதுரையில திமுகவினரின் குடும்ப சண்டையினால தினகரன் பத்திரிகை அலுவலகம் எரிக்கப்பட்ட சம்பவத்துல 3 அப்பாவி தொழிலாளர்கள் கொலை செய்யப்பட்டாங்க. இப்போ மதுரையில திமுக உட்கட்சிக்குள்ள நிகழும் சண்டையால மக்கள் வரி பணம் களவு போகுது. மதுரையில அமைச்சர் மூர்த்தி தரப்புக்கும் பிடிஆர் தரப்புக்கும் இடையே போட்டி நிலவி வருது. இதுல யாரு அதிகாரத்தை தக்க வச்சுக்கிறதுன்னு முட்டல் மோதல் இருந்துட்டு இருக்கு. திமுகக்குள்ள சண்டை வந்தா யாரையாச்சும் கொலை பண்றாங்க, இல்ல கொள்ளையடிக்கிறாங்க. அப்படித்தான் மதுரை மாநகராட்சியில 200 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு. குடிநீர் வரி, கடை வரி, குப்பை வரியிலையும் முறைகேடு செஞ்சிருக்காங்க. இதெல்லாம் அரசு நடத்திய விசாரணையில வெளிவந்திருக்கு. அதுல சிலர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. மேயரின் கணவரும் கைது செய்யப்பட்டிருக்காரு. மேயரின் ஒத்துழைப்பு இல்லாம இந்த ஊழல் முறைகேடு நடந்திருக்கவே முடியாது. அப்படின்னா மதுரை மேயர் கைது செய்யப்படணும்னு கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி திருப்பரங்குன்றத்துல பிரச்சாரத்தின் போது பேசியிருக்காரு. மதுரை மேயரை திமுக அரசு காப்பாத்த நினைக்குது, சும்மா கண் துடைப்பு நாடகத்தை திமுக அரசு நடத்துறாங்கன்னு குற்றம் சாட்டியிருக்காரு. அதிமுக அரசு வந்த பின்னாடி இந்த ஊழல் முறைகேடு தொடர்பா முழு விசாரணை நடத்தி சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் தெரிவிச்சிருக்காரு. இங்க மட்டுமில்ல, தமிழ்நாடு முழுவதும் பல மாநகராட்சிகள்ல ஊழல் செய்த பணத்தை பிரிப்பதுல தகராறு ஏற்பட்டு திமுக கவுன்சிலர்களே மேயருக்கு எதிராக நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வர்றாங்க. காஞ்சிபுரம், நெல்லை, கோவையிலும் இந்த மாதிரி நடந்திருக்கு. மற்ற நகர்ப்புற பகுதிகளிலும் ஊழல் நடந்திருக்கு. அதிமுக ஆட்சி அமைந்ததும் இது பற்றி முறையாக விசாரித்து நடவடிக்கை எடுக்கப்படும்னு கழக பொதுச் செயலாளர் பேசியிருக்காரு. உள்ளாட்சியில நல்லாட்சின்னு விளம்பரம் செஞ்சுட்டு இப்போ உள்ளாட்சியில ஊழலாட்சியை செஞ்சுட்டு இருக்கு இந்த திமுக அரசு.